வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மச்சான் இங்க இருக்கான். வாடா விவேக். என்னடா மச்சான், நீ பாட்டுக்கு ஆன்ட்டி ஏதாவது கேட்டாங்கன்னா மதிக்காம பேசுன்னு சொல்லிட்டு போயிட்ட. நானும் எகத்தாளமா பதிலுக்கு பேசிட்டு வந்துட்டேன். ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். ஏன்னா ஆன்ட்டி எனக்கும் அம்மா மாதிரிடா. சின்ன வயசுல இருந்து பழகிருக்கேன் மச்சான். திடீர்னு இப்படி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு மச்சான். இவர் சொல்றதெல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு? வேற என்னமா பண்றது, நண்பன் சொன்னா செஞ்சுதானே ஆகணும். ஏன் சார், எதுக்கு தேவையில்லாம இவரை உள்ள இழுத்து விடுறீங்க? ஏற்கனவே போலீஸ் வரைக்கும் இவரை புடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னும் கோபம் அதிகமாகும். அதத்தான் நந்தினி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த தப்பும் செய்யாத இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அது அவன் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. அதுக்கு எவ்வளவு தூரம் அவன் ஃபீல் பண்ணிருக்கணும். இங்க பாடுற மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு 0% கூட தகுதி இல்லாத ஆளு என்னோட தாய்க்குலம். புரியுதா? அது உனக்கு மச்சான். உனக்கு உங்க அம்மானா ஆகாது, நீ ஏதோ பண்ற. ஆனா நான் அப்படி பேசிட்டேன்னு தான். டேய் என்னடா, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? அவ்வளவு நல்லவங்களா இருந்தா எதுக்கு உன் மேல போய் கேஸ் கொடுக்கணும் சொல்லு? பாவம் விவேக், அவன் இதுல சிக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கணும் இல்ல அவங்க. நல்லா திட்டம் போட்டு என் மாமா அசோகனை விட்டு டேபிள் மேல பணத்தை வைக்க சொல்லிட்டு அதை உன்னை எடுக்க போக வச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கணும், எவ்வளவு பிளான் இருந்திருக்கணும் இதுல. டேய் அதனால நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. நாம ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் செஞ்சா அவங்க பதிலுக்கு அதே தான் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இல்லன்னு வையேன், தான் எவ்வளோ அடிச்சாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்டே வந்து நிக்கிறாங்க. அப்ப நாம செய்யறது சரின்னு நினைச்சுப்பாங்கல்ல. என்னவோ மச்சான், இதுல எனக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, நான் ஒன்னும் வேணும்னே ஆன்ட்டி அப்படி பேசல. உன் நல்லதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். அப்படியே நினைச்சுக்கோ, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, சரியா? டேடி என்ன சொல்றது? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியும்? ஐயோ விடுங்க டேடி, இதென்ன நமக்கு புதுசா? பாத்துக்கலாம் விடுங்க. சரி, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நீ வேற அவளை லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுட்ட. ஏற்கனவே நான் வேற போய் சொல்லிட்ட ஏமாத்திரன்னு பயங்கர கோவத்துல இருக்கா. நான் போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்றேன். நீங்கள பின்னாடியே வாங்க. ஓகே ரெடி, போலாம். சரிங்க, போலாம். ஐயா 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 ஒரு நிமிஷங்கய்யா. என்ன கல்யாணம்? இல்லைங்கய்யா, கம்பெனியில் என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கு ஒரு வகையில் நானும் தானையா காரணம். டேய், அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்லைங்கய்யா, என்னை நீங்கள் காரில் கூட்டி போகும்போது ஏதோ ஒரு ஆர்வத்தில் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். அதனால் ஆமாம் சொன்னேன். அதுக்கு என்னப்பா? அதை வச்சு தானேயா நீங்கள் வந்து கம்பெனியில் போய் நந்தினிக்கு மாலையெல்லாம் போட்டு கௌரவப்படுத்தினீங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா வந்து அங்கே கம்பெனியில் பிரச்சனை பண்ணிட்டாங்களையா. அதனால தானேயா என்னால் இப்படி ஆகிப்போச்சு. ஏய், ஏன் கல்யாணம் நீ வேற? இல்லை நம்ம மட்டும் சுந்தரவள்ளி அன்பா பாசமா அப்படியே பேசிட்டு போறாளா? அவள் எப்படி இருந்தாலும் சண்டை தான் போட போறா. அதுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான்டா. அப்பாடி, நான் ஏதோ நடந்துன்னு பயந்துட்டேயா. ஆனால் நீங்கள் இப்போ உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து உங்களை கேள்வி கேட்பாங்கய்யா. ஆனால் கட்டாயம் கேட்பாங்கய்யா. கேட்குற ஆளுங்கண்ணா, ஏன்னா உங்கள் ரத்தத்தில் ஊறி போச்சு. நீங்களும் பதிலுக்கு பேசிடுவீங்கய்யா. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு யோசிச்சு என் மேலே பழிய போடுவாங்கய்யா. ஐயா, அதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லையா. என்ன மிஞ்சி போனால் வேலை தானே, போனால் போயிட்டு போகுது என் தங்கச்சிக்காக. ஐயா, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய எதையுமே கேட்காம இருந்துடாதீங்கய்யா. நீங்கள் இல்லாத நேரத்தில் தங்கச்சி நந்தினியை அவ்வளோ பாடம் படித்துட்டாங்கய்யா. அந்த பிள்ளை எவ்வளவு துன்பம் துயரப்பட்டுச்சு தெரியுமாய்யா. ஐயா, வேற ஒரு பிள்ளையா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா பெரிய சண்டை சச்சரவா ஆயிருக்குமையா. எல்லாமே சின்னையாக்கும் பெரிய உங்களுக்கு ஏதாவது பொறுத்துக்குச்சு அந்த பிள்ளை. அதுக்காக அப்படியே விட முடியாது இல்லையா. நியாயத்தை கேட்டுத்தானே ஆகணும். தயவுசெய்து இந்த நியாயத்தை கேளுங்கய்யா. அந்த பிள்ளை நந்தினிக்காவது கேளுங்கய்யா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைய இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது சரிதான், சரியா தான் பண்றோம்னு இவங்க எல்லாரோடைய மனசுலயும் வேற முளைச்சு நிக்குமையா. எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? தாங்க முடியலையா. ஐயா, இந்த கல்யாணம்
இந்த வீட்டு வேலைக்காரன் தான். ஏதோ என் மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்லிட்டேயா. தயவுசெய்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. ஆகட்டியா.